புதிய கணக்கு. இது ஒரு குடும்ப கதை. அம்மாவின் வருகை சந்தோஷத்தை தரவில்லை. அவளும் சந்தோஷமாக வரவில்லை. மத்தியான நேரம் அது. கோபி சோபாவில் சரிந்து ஃபேன் சுழலும் உத்தரத்தில் பார்வை வெறிக்க சங்கரனை காணச் செல்வதை பற்றி யோசனையில் இருந்தான். சங்கரன் சாப்பாட்டிற்கு பிறகு சிறிது தூங்கி எழுகிற பழக்கமுள்ளவன். எழுப்ப முடியாது, எரிச்சல் வரும் அவனுக்கு. ஏற்கனவே தனக்கு உதவுவதில் அவனது ஆர்வம் குறைந்திருந்தது. நாணயம் வேணும் கோபி, பாரு, நான் சிபாரிசு பண்ணியும் உனக்கு கடன் தர நம்ம ஆளுங்க யோசிக்கிறாங்க. நிறைய புலம்பி இருந்தான். என் நேரம்ப்பா, யார் பணத்தையும் ஏமாற்றணும்னு நினைக்கல. ஆனால் சரிடா, பொறு, இந்த தடவை ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன், சங்கரன் சொல்லியிருந்தான். மணி 3:30. கண்கள் லேசாக கிறங்க வாசலில் அம்மா கோபி என்ற குரலுடன். அம்மாவா? என்ன இது திடீர்னு? வாம்மா. கோபி ஆச்சரியத்தை வெளிப்படுத்தாம தடுமாற, வர்றேன்பா என எதிரில் உட்கார்ந்தாள். துணிப்பையை மடியில் கிடத்தியபடி அப்பாடா என மூச்சு விட்டாள். கூர்ந்து பார்த்தாள். என்னம்மா, நான் கேள்விப்பட்ட விஷயமெல்லாம் நெசமாய்யா? குரல் மெதுவாகவும் அந்த கேள்விக்கான பதிலை பெறவே வந்ததைப் போலவும் இருந்தது. கடையை மூடிட்டியான்? வியாபாரம் பண்ணி 2 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அப்படியா ஐயா? கோபிக்கு வியர்த்தது. எங்கோ கிராமத்தில் இருக்கும் இவளுக்கு எப்படி தெரிந்தது? சொல்லியா, நெசந்தானா? என்ன கஷ்டம், புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? கோபி பதில் சொல்லவில்லை. தனக்கே இன்னும் தெரியாத விஷயம். செட்டியார் கூட கையை விரித்து விட்டார். முதல்லேயே 20 நிற்கிது. இன்னும் வேணும்னா தாங்காது கோபி. சங்கரனின் உதவியும் இல்லை என்றால் என்ன பண்ண போற? அம்மா கேட்டாள். நினைக்கவே பயமாக இருந்தது. தோளை தொடும் 2 பெண்கள், 9ஆம் கிளாஸ் பையன், மனைவி, வாடகை வீடு, சுமையாய் அழுத்தும் கடன்கள். பெத்த மனசு தாங்கலை, ஓடி வரேன், சொல்லியா? முகம் மட்டுமல்ல, அம்மாவின் தோற்றமும் பரிதாபமாக இருந்தது. வெளுத்த தலை, பஞ்சடைந்த கண்கள், சுருங்கி உலர்ந்த தேகம், நூல் சேலை, மெல்லிசாக நடுங்கும் குரல். என் கஷ்டம் என்னோடு, உனக்கென்னம்மா? முகத்தில் செயற்கையாய் புன்னகையை வரவழைத்து கொண்டான். யாரும்மா சொன்னது என்று கேட்டான். அதை பற்றி என்ன, உண்மையா இல்லையா? இல்லை, நேரம் சரியில்லைன்னு நான் தான் கொஞ்ச நாளில் திறந்துருவேம்மா. தனக்கே நம்பிக்கை இல்லாத குரல். இனி நிமிரவே முடியாதா? என்ன புள்ளப்போ, கையில் காசு புரடுறப்ப படிக்க வைக்க தெரியாமல் இப்போ கஷ்டப்படுறியே. ஐயா, 5 பைசா கொடுத்து உதவ ஆறு இருக்கா சொல்லு. தன்னை சுதாகரித்து கொண்டான். என்ன, என் ராசாத்திகளா, இழைச்சி போயிட்டீங்களே என விசாரிக்கவும், துணிப்பையிலிருந்து எள்ளுருண்டை முறுக்கு வகைகளையும் எடுத்து வழங்கவும் கவனம் திரும்ப, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என எழுந்தான் கோபி. ஜாக்கிரதை ஐயா என பழக்கப்பட்ட அம்மாவின் குரல் கனிவுடன் ஒலித்தது. அம்மாவின் வருகை நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் என நினைத்தான் கோபி. சரிவை கண்டு நிலை குலைந்து போவாள். பத்மாவை தொலைத்தெடுத்து விடுவாள். ஏற்கனவே துவண்டு கிடக்கும் பத்மாவுக்கு இதெல்லாம் அதிகம். எவ்வளோ கடை இருக்குது? ஏன் கடையை எடுக்கும்படி ஆயிற்று? நகையெல்லாம் எங்கே? டிவி, பொட்டி, ஸ்கூட்டர்லாம் காணோம். இதற்கெல்லாம் பத்மா என்ன பதில் சொல்ல முடியும்? பணத்தை பணம்னு மதிக்கணும். தன்னை மதிக்கிறவங்க கிட்ட தான் அது தங்கும், தெரிஞ்சுதா? அம்மா அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன. அம்மா பணத்தின் அருமை தெரிந்தவள். அப்பா போன பிறகு வைராக்கியமாக அவனை வளர்த்து ஆளாக்கினாள். எருமைகளை வாங்கி பால் கறந்து தலைச்சுமையாய் மோர் விற்று வரட்டி தட்டி விற்று கண்ணெதிரில் பார்த்து வளர்ந்தும் அதெல்லாம் ஏன் மனதில் பதியவில்லை? அலட்சியம், எதிர்காலத்தை நினைக்க தெரியாத புத்தி, மேடு கடந்து வந்ததை மறந்தது. சம்சாரமாக வாய்த்தவளுமா இப்படி? அம்மா முதல் மாதமே சரியாக சொன்னாள். எப்பா, ஜாதிக்கு ஏற்ற மூடி ஐயா, உன்னை விட செலவாளியாக இருக்காளே, பார்த்து பொழைச்சிக்கணும் ராசா. பத்மா 1 ரூபா காரியத்திற்கு 2 ரூபாய் கேட்கிறவள். அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. சில்லறை சண்டைகள், பூசல், புது பொஞ்சாதி முகம் சுளிப்பதையும் இரவில் திரும்பி படுப்பதையும் சகிக்க முடியாமல் ஒரு நாள் சத்தம் போட அம்மா கிராமத்திற்கு போய்விட்டாள். அதே மாட்டுத்துழுவம், வரட்டி, மோர் வியாபாரம். எப்போதோ ஒரு தடவை வந்து போவாள். 50, 100 அனுப்பும்போது பெற்றுக்கொள்வாள். சௌக்கியம் அறிய 15 காசில் கடுதாசி எழுதுவாள். தனது வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அம்மாவை போன்ற கண்டிப்பு இல்லாததா? நிர்வாகம் தெரியவில்லையா? சிக்கனம் தெரியாதவனின் நிறுவனம் நாசம்தானா? சங்கரன் வீட்டில் இருந்தான். அவனை கண்டு தலையை மட்டும் அசைத்து வரவேற்றான். உள்ளே பேச்சு குரலில், சிரிப்பில் உறவினர்கள் வந்திருப்பது தெரிந்தது. கோபிக்கு சட்டென்று தனது விஷயத்தை ஆரம்பிக்க முடியவில்லை. வீட்டில் விருந்தாளிங்க வந்திருக்காங்க போல இருக்கு என துவங்கினான். ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபைனான்ஸ் பண்ணுறான், கேட்டு பார்க்குறேன் நீயே, அதான் தெரிஞ்சிட்டு போகலாம்னு
தயங்கி தயங்கி கேட்டான். ஃபோனில் அவனை பிடிக்க முடியல, நேரில் தான் போகணும். போகிறேன் என்றான் சங்கரன். உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, 20 கிடைச்சா தான் கடையை திறக்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பார் சங்கரன். அதான் பார்க்கலாம்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்னடா? சிநேகிதனின் முகத்தில் சலிப்பா எரிச்சலா என்று தெரியவில்லை. உதவி என கையேந்தும் போது எல்லா உறவுகளும் இப்படித்தான் ஆகிவிடுகின்றன. விவரிக்க முடியாத மௌனம் கொஞ்ச நேரத்திற்கு இருந்தது. விலகிச் செல்லும் சிநேகிதர்களின் முகங்கள் ஒவ்வொன்றாக ஞாபகத்திற்கு வர கோபி விடை பெற்று கொண்டு வெளியே வந்தான். நம்பிக்கை லேசாக ஆட்டம் கொடுக்க மனம் தடுமாறத் தொடங்கியது. ஒருவேளை சங்கரனும் கையை விரித்து விட்டால் இனி என்ன செய்ய போற? அம்மாவின் கேள்வி முழு வீரியத்துடன் கொட்டியது. வீடு திரும்பும்போது இருட்டிவிட்டது. வாசலிலேயே காத்திருந்த அம்மா, ஏன் அவ்வளோ நேரம் என எழுந்து நின்றாள். நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சாம்மா? ஆச்சியா. பத்மா அம்மா கொண்டு வந்த பலகாரங்களை தட்டில் வைத்து கொடுத்தாள். அம்மாவின் அதே கைப்பதம் ஏதோ பழைய நாளில் ஒரு பண்டிகையை ஞாபகப்படுத்துவதைப் போல. போன காரியம் ஜெயமாயா? இல்லைம்மா, இனிமே தான் தெரியும். அம்மா பெருமூச்சு விட்டாள். கொஞ்சம் தயங்கி, பண விஷயமா என்று கேட்டாள். ஆமாம் என்று கோபி தலையசைத்தான். ஒருத்தன் காசு இன்னொருத்தங்கிட்ட வர்றது சாமானியமான விஷயமா என்ன? எவ்வளோ சொல்லியா? ஒரு 4-5 தேவைப்படுமா? அந்த எளிய மனுஷியால் அவ்வளவுதான் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது. அவளை ஏமாற்ற விரும்பாமல் அவ்வளோதான் என்றான் கோபி. அது இருந்தால் கடையை திறந்துடலாமா? நசந்தானே. கவலையை விடு, நான் தரேன், நீ மற்ற ஏற்பாடுகளை கவனி. அம்மா திடீரென உற்சாகமடைந்தாள். தான் என்னவோ என்று பெரியதாக நினைத்திருந்த ஒன்று எளிதாக விட்ட மாதிரி இருந்தது அவளுக்கு. ஏதுமா உங்ககிட்ட அவ்வளோ பணம்? பணமா இல்லை, கறவை மாடு 3 இருக்குல்ல, விற்று கொண்டு வரேன். அம்மா பேசாமல் இரு, கஷ்டத்துக்கு உதவாமல் அதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஒரு பாடம். இனிமேலாச்சும் கருத்தாக பொழைச்சிக்கணும். பணத்தை மதிச்சுப்பாரு, உன் உழைப்புக்கு அது உன்கிட்டயே சேருதா இல்லையான்னு. அவள் சொன்ன தோரணையில் முகபாவனையிலும் மனம் கரைந்து இலகுவாகிவிட்ட மாதிரி இருந்தது கோபிக்கு. இது தெரியாமல் வாழ்ந்துதானே சீரழிந்து சிறுமைப்பட்டு குழந்தையாகி அவளது மடியில் தலை சாய்த்து கொள்ள ஆசையாக இருந்தது. அம்மா அடுத்த நாளே ஊருக்கு புறப்பட்டு போனாள். அவள் படி இறங்கும் வரை காத்திருந்த பத்மா, இந்த பணம் எதுக்கு? நம்ம தேவைக்கு கால்வாசி கூட போதாது. இனி அந்த அம்மா பெருமை அடிச்சுக்கும். என்னமோ முழு முதலையும் தானே கொடுத்த மாதிரி என்றாள். முழு முதல் தாண்டி இது. பணம் கால்வாசி, நம்பிக்கையும் புத்திமதியும் முக்கால்வாசி என்றான் கோபி. அதை சொல்லும்போது அவனது கண்கள் பணிந்தன.